வெல்கம் டு பயோதுளி 12th ஸ்டாண்டர்ட் பயோபாட்னி லெசன் 1. நம்ம இன்னைக்கு இந்த லெசன்ல அடுத்து பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக் பாலி எம்பிரியானியும் அதோடைய ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனும். நான் உங்களுக்கு பாலி எம்பிரியானினா என்ன ஒரு படம் ஷேர் பண்றேன். அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு புரியும். படம் பாத்துட்டீங்களா? அதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சீடு இருக்கு, ஆனா எத்தனை செடி அதுல இருந்து முளைச்சு வந்திருக்கு பாத்தீங்களா? அப்ப என்ன அர்த்தம்? தியரிக்கு வாங்க. அக்கரன்ஸ் ஆஃப் மோர் தென் ஒன் எம்பிரியோ, ஒன்னுக்கு மேல இன் எ சீடு, ஒரே ஒரு விதையில இருந்து நிறைய எம்பிரியோ வந்து கிடைச்சிருக்கு, அதுக்கு பேருதான் பாலி எம்பிரியானி. ஓகேவா? இதை ஃபர்ஸ்ட் நமக்கு ரிப்போர்ட் பண்ணது யாருன்னா சயின்டிஸ்டோட பேரு ஆண்டன் வான் டி ஹோக் இந்த இயர் ஆஃப் 1719. இப்ப இந்த பாலி எம்பிரியானி இந்த மாதிரி கிடைக்கிறதுனால, அந்த ஒரே ஒரு விதையிலிருந்து இத்தனை கருக்கள் கிடைக்கிறதுனால என்ன யூசஸ் இருக்கு, என்ன ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இதுல the seedling formed from the new cellular tissue in citrus are found in better clones for orchids. ஆர்கிட்ஸ்னா பழத்தோட்டம்னு சொல்லுவாங்க. அந்த பழத்தோட்டத்துக்கு நிறைய அந்த பழ மரக்கன்றுகள்லாம் ரெடி பண்ணுவாங்க இல்லையா? அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சிட்ரஸ் தாவரத்தோட அந்த நியூ செல்லர் டிஷ்யூல இருந்து அந்த குளோன்ஸை வந்து எடுத்துப்பாங்க. ஓகேவா? அதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்த பாயிண்ட், எம்பிரியோஸ் derived through poly embryony or found வைரஸ் ஃப்ரீ. அந்த நியூ செல்லர் டிஷ்யூல இருந்து நம்ம சீட்லிங்ஸ் ரெடி பண்றதுனால வளரக்கூடிய தாவரம் வந்து எப்படி இருக்குன்னா வைரஸ் ஃப்ரீ பிளான்ஸா இருக்கு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா போலன் கிட். ஓகேவா? இப்ப போலன் கிட்ங்கிறது என்ன அப்படின்னு பார்ப்போம். போலன் கிட் இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை தி டபீட்டம். ஸோ அந்த போலன் கிட் வந்து நமக்கு எங்கேருந்து ஃபார்ம் ஆகும்? டபீட்டம் லேயர்ல இருந்து ஃபார்ம் ஆகும். அந்த டபீட்டம் இந்த பட்டர்ஃபிளை ஸ்ட்ரக்சர்ல உள்ள இருந்துச்சு இல்லையா? அதுதான் டபீட்டம் லேயர். அதுல இருந்து அந்த போலன் கிட் ஃபார்ம் ஆகும். அதாவது போலன் கிரெயின்ஸ் பாத்தீங்கன்னா எல்லோயிஷ் ஆரஞ்சா இருக்கும், இல்ல ஆரஞ்சு எல்லோவா இருக்கும். அந்த போலன் கிரெயின்ஸ் பிசு பிசுப்பா இருக்கும். ஓகேவா? அப்ப எப்படி அந்த கலர் இருக்கு, பிசு பிசுப்பா இருக்கு அப்படின்னா அது எல்லாமே பூச்சிகளை அட்ராக்ட் பண்றதுக்காக வேண்டி. அப்பதான் பூச்சிகள் என்ன செய்யும்? அந்த பூவை தேடி வரும். ஓகேவா? Pollen kit is contributed by tapetum and colored yellow or orange and is chiefly made up of. அந்த yellow color orange கலருக்கு என்ன காரணம்னா அதுல உள்ள கரோட்டினாய்டு அல்லனா பிளேவனாய்ட்ஸ்ங்கிற பிக்மெண்ட்ஸ் தான் அந்த கலருக்கு காரணம். இட் இஸ் ஆயிலி லேயர். ஆயிலி லேயர்னா போலன் கிரெயின்ஸ் ஒரு மாதிரி பிசு பிசுப்பா இருக்கும். ஃபார்மிங் எ திக் விஸ்கஸ் கோட்டிங் ஓவர் போலன் சர்ஃபேஸ். இது அட்ராக்ட், அந்த பிசு பிசுப்பான அந்த திரவமும் அந்த ஆரஞ்சு எல்லோ கலரும் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இட் அட்ராக்ட் இன்செக்ட், பூச்சிகளை அட்ராக்ட் பண்ணுது. அந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய யூவி ரேஸ்ல இருந்து அந்த போலன் கிரெயின்ஸை அது காப்பாத்திக்குது. ப்ரொடக்ட் டேமேஜ் ஃப்ரம் யூவி ரேடியேஷன்.